சுதாகர் வீட்டை விட்டு வந்த இனியா கோபிக்கு தெரிந்த உண்மை, பாக்கியா கொடுத்த இன்ப அதிர்ச்சி, இந்த மாதிரி இன்னைக்கான பாக்கியலட்சுமி சீரியல்ல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அந்த வகையில் சுதாகர் வீட்டை விட்டு இனியா பாக்கியாவோட வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. இந்த விஷயம் கோபி அண்ட் ஈஸ்வரிக்கு தெரிய வருது. ஆனால் இனியா தன்னை பற்றின உண்மைகளை குடும்பத்தினர்கிட்ட சொல்லாமல் மறைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த வகையில் இந்த எபிசோடில் இனியா வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்து காலிங் பெல் அடிக்கிறாங்க. ஆனால் நிதிஷ் இனியா தான் வந்திருக்கா அப்படிங்கிறது தெரிஞ்சும் கதவை திறக்காமல் இருக்கிறாரு. இனியா ஃபோன் பண்ணி பார்க்க ஃபோனையுமே கட் பண்ணி விடுறாரு. இதனால் வேற வழி இல்லாமல் இனியா கிளம்பிடுறாங்க. கொஞ்ச நேரம் கழித்து சத்தமே இல்லாததுனால ஆகாஷ் வெளியே வந்து பார்க்க அங்கே ஆள் இல்லாததை பார்த்ததும் அவள் எங்கே வேணா போட்டோம், எனக்கு என்ன, இந்த மாதிரி சொல்லி வீட்டுக்குள்ளே போயிடுறாரு. அப்போது நிதிஷ் அம்மா வந்து காலிங் பெல் ரொம்ப நேரம் அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு, யார் அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு ஆகாஷ் ஏதோ ஃபுட் டெலிவரி அட்ரஸ் மாதிரி வந்துட்டாங்க, நான் அவங்கள அனுப்பிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஆகாஷ் போய் சொன்னதும் இனியா இன்னும் வரலையா அப்படிங்கிற மாதிரி சந்திரிகா கேட்குறாங்க. அதுக்கு டேடி தானே வேலைக்கு அனுப்புனாரு, அவர்கிட்டயே போய் கேளுங்க அப்படிங்கிற மாதிரி நிதிஷ் சொல்லிடுறாரு. இன்னொரு பக்கத்தில் இனியா பாக்கியாவோட ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து ரெஸ்டாரண்ட் எப்படிமா போகுது, டெவலப்மெண்ட் இருக்கா, இந்த ரெஸ்டாரண்ட்டை டெவலப் பண்ண என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போது பாக்கியா வேலைக்கு போயிட்டு வந்தியா, வேலை எப்படி போச்சு, வீட்டில் என்ன சொன்னாங்க, இந்த மாதிரி கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கேன். நீ என்னை பற்றி பயப்படாத, நான் சந்தோஷமாக இருக்கேன், இன்றைக்கி நம்ம எல்லாருமே வீட்டில் ஒன்றா உட்காந்து சாப்பிடலாம்னு எனக்கு ஆசையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இனியா சொல்ல, சரி நீ வீட்டுக்கு போனால் சீக்கிரமாக வர அப்படிங்கிற மாதிரி இனியாவை அனுப்பி வைக்கிறாங்க. இன்னொரு பக்கத்தில் இனியா செழியனோட குழந்தைங்களை வச்சு கொஞ்சிக்கிட்டு இருக்கும்போது ஈஸ்வரி, நீ எத்தனை நாளைக்கு தான் இப்படி அடுத்தவங்க குழந்தைங்களை எடுத்து கொஞ்சிக்கிட்டு இருக்க போகிற, சீக்கிரமாக நீயும் ஒரு குழந்தைய பற்றுக்க வழியை பாரு அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் பண்ணுறாங்க. அதுக்கு பாக்கியா, இப்போ தானே கல்யாணம் முடிஞ்சிருக்கு, அதுக்குள்ளே அவசரப்படுத்தணுமா, அவங்களுக்கு எப்போ விருப்பப்படுறாங்களோ அப்போ குழந்தை பத்து கூட இந்த மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு வழக்கம் போலவே ஈஸ்வரி பாக்கியாவை திட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்ததாக கோபியும் பாக்கியாவோட வீட்டுக்கு வராரு. அவரும் இனியாவை பார்த்ததும் சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அதுக்கப்புறமா பாக்கியா எல்லாரையும் கூப்பிட கோபி நான் சாப்பிட வரல அப்படிங்கிற மாதிரி தனியாக போய் உக்காந்துக்கிட்டு இருக்கிறாரு. ஈஸ்வரி, கோபி சாப்பிட்ருக்க மாட்டான், நீ அவனை வர சொன்னாதான் அவன் வந்து சாப்பிடுவான் அப்படிங்கிற மாதிரி பாக்கியா கிட்ட சொல்கிறாங்க. பாக்கியாவும் இனியாவுக்காக சரி அப்படிங்கிற மாதிரி சொல்ல கோபியும் அவங்களோட சேர்ந்து சாப்பிட்றாரு. அதுக்கப்புறமா இனியா பாக்கியாவோட தூங்க போயிடுறாங்க. அந்த நேரத்தில் கோபி ஈஸ்வரியை வீட்டுக்கு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ சுதாகர் கால் பண்ணி இனியா இதுவும் ஃபோன் பண்ணாலா அப்படிங்கிற மாதிரி விசாரிக்க, இனியா இங்கே தான் இருக்கிறா அப்படிங்கிற மாதிரி கோபி சொல்கிறாரு. அதுக்கு சுதாகர், இனியா அங்கே வர்றதை பற்றி எனக்கு எதுவும் சொல்லலை, நான் ஃபோன் பண்ணாலும் அவள் எடுக்கலை அப்படிங்கிற மாதிரி சொல்ல, கோபி அதிர்ச்சியாகி நான் இனியா கிட்ட பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாரு. அதுக்கப்புறமா இனியா கிட்ட பேசுறதுக்காக கோபி போகிறாரு. அங்கே இனியா பாக்கியாவோட தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. உடனே சரி நாளைக்கு காலையில் நம்ம பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கோபியும் கிளம்பிடுறாரு. அடுத்த நாள் காலையில் பாக்கியா கிட்ட ஈஸ்வரி இனியா பற்றி விசாரிக்கிறாங்க. ஸோ இப்படியா இன்னைக்கான எபிசோட் முடியுது. இனி நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.